அதுக்கப்புறம் நம்மளோடது மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் பேசின ஸ்பீக்கர்ஸ் பேசின ஸ்பீச்லையும் சபாநாயகர் அவர்கள் பேசின ஸ்பீச்லையும் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஆனால் அதை மைண்டில் வச்சு நீங்கள் எங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நிதி கொடுக்கறதுல வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாதீங்க, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி சிஎம் சார் வந்து பிஎம் கிட்ட சொன்ன அந்த ரிக்வஸ்ட்டை வச்சதை பார்க்க முடிஞ்சது, காவேரி விஷயங்களை பேசினதை பார்க்க முடிஞ்சது. அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஆன்டி பிஜேபின்னு சொல்லி வெளிப்படையாக டிஎம்கே ஆன்டி பிஜேபி எதிர்த்தாலும் உள்ள நீங்க பண்ண விஷயங்கள் இல்ல பிஜேபிக்கும் நாங்க டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்து டிவிகே கவர்மெண்ட் உள்ள வராம தடுக்கிறோம்னு சொன்ன மாதிரி இப்போ அதான் இதையும் சொல்லியிருப்பாரு சத்யராஜ் சாரா இன்னொருத்தர் சீமான் சாரோ சத்யராஜ் சாரோ யாரோ ஒரு செலிபிரிட்டி, பட் சீமான் வந்து பொலிட்டிக்கல் தான் அவர். யாரோ ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகள் நான் வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, டிஎம்கே நீங்கள் ஓட்டு போடலன்னா ஸ்டாலின் எப்படி தோக்கடிப்பேன்னு கேட்ட கேள்விக்கு பின்னாடி நீங்கள் டிஎம்கே ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிஜேபியாவது வின் பண்ண வச்சிருக்கலாம், பிஜேபியாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து டிஎம்கே தோக்கக்கூடாதுன்னு சொன்னது வரைக்கும் ஓகே. ஆனால் பிஜேபி வந்திருக்கலான்னு நீங்கள் சொல்லும் போது அப்போ அதை விட உங்களுக்கு வந்து டிவிக்கு உள்ளே வர்றது தான் பிரச்சனையாக இருக்குது. சிஎம்மாக வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சிஎம் ஆகிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரலாம், டிஎம்கே வரலாம், ஆனால் டிவிக்கே மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதில் யார் வந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஜனங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். எந்த ஆட்சி நடந்தால் என்னப்பா, எங்களுக்கான ரொட்டீன் லைஃப்லையோ எங்களுக்கான ரெகுலர் லைஃப்லையோ ஏதோ ஒரு 4 விஷயம் நல்லது நடந்தால் ஓகே, இல்லை இருக்கிற பிரச்சனைகள் சரியான ஓகே அப்படின்ற மாதிரி தான் பொது ஜனங்க யோசிப்பாங்கன்னா, இதுல நீங்க கட்சி வைஸ் வச்சு நீங்க பண்றீங்க. முக ஸ்டாலின் தோக்கக்கூடாது, இல்லைனா வந்துட்டு பிஜேபி கூட வந்திருக்கலாம், டிவிக்கே வரக்கூடாதுன்னு சொல்றதுல இது ஒரு அரசியல் விளையாட்டு மட்டும் இல்ல, அரசியல் தந்திரமும் கூட தான். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி தெரிகிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் டிவிக்கேவை சப்போர்ட் பண்ணல, டிஎம்கேவை திட்டல, ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ணல, இல்ல எனக்கு கமெண்ட்ஸ்ல பிஜேபியா எனக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க, எந்த ரூலிங் பார்ட்டியோட சிஎம் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஜனங்களுக்கான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படுதா, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுதா, இல்லை அவங்களுக்கான விஷயங்கள்ல இருக்கிற நிறை குறைகளை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அலசி ஆராய்தா, இது மட்டும்தான் என்னோட புரிதலுக்கு உட்பட்ட அரசியல் வீடியோஸா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் போன 2 வீடியோஸ்ல டிவிகேவோட இருக்கிற விமர்சனங்களையும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல டிஎம்கேவோட விஷயங்களும் வச்சிருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸ்ல வர்றவங்களுக்கு நான் திருப்பி போய் கவுண்டர் பதில்ஸ் ஒரு சில இடத்துல கொடுத்துருக்கேன், ஒரு சில இடத்துல தேவைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கேன், ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னோட வீடியோஸ் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிகே கவர்மெண்ட்லயுமே தப்பு நடந்தால் அதையும் விமர்சனம் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிகே பிளஸ்ஸவே இனிமே வந்துட்டு பாலும் தேனும் ஓடுதா அவங்க ஆட்சியில் அப்படின்னு கேட்டால் அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஏர்லி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களது நெளிவு சுழிவு இருக்குது. பட் ஆனால் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயங்களை ஜனங்களுக்கான எடுத்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சிருக்காங்க, நாங்கள் அந்த மைனாரிட்டி கட்சிகள் கொடுத்த போஸ்டிங் ஆகட்டும், ஓகே அது அரசியல் விஷயங்கள்ல நடந்த மாற்றங்களாக இருக்கட்டும். அப்புறம் ஃபீஸ், இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்க, இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பேரண்ட்ஸ்க்குலாம் யாருக்குமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது இல்லை. அந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்க ஃபீஸ்லான்னு சொல்லும்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான் வாங்கணும், இது பேரண்ட்ஸ்க்கு ஆப்வியஸாக தெரியணும், ஒரு போர்டே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த மணல் குவாரி விஷயங்கள், கல் குவாரி விஷயங்கள், அங்கே நடந்த ஊழல் விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக நடந்திருந்தால் கவர்மெண்ட்டுக்கு அது மூலமாக எவ்வளவோ வருமானம் வந்திருக்கும், இனிமேல் அதெல்லாம் கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வன்னியரசு அவர்கள் தலைமையில் வந்துட்டு அவங்களுக்கான அந்த தொகுதியில் ஒரு இளைஞர் வந்துட்டு 1 வருஷமாக வந்துட்டு அவருக்கு ஆர்மியில் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் அவருக்கான ப்ராப்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் சம் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் பண்ணி கொடுக்காமையோ அவருக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தள்ளி போதுன்னு 1 வருஷமாக அவர் அதுக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. இவர் ஒரே நாளில் அது அதை வந்து ப்ராப்பராக அந்த ப்ரொசீஜரோட அதை கொடுத்துட்டு அவருக்கான அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான விஷயத்தை பண்ணியிருக்காரு. நம்ம சின்ன அங்கங்கே இது பார்க்கறதுக்கு அங்கங்கே சின்ன விஷயங்கள் தான். பட் ஆனால் அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ பெரிய அவங்களுக்கான அந்த லைஃப்கான ஒரு பெனிஃபிட்ஸ், லைஃப்கான ஒரு சர்வைவல்கான விஷயம், ரெகுலர் ரொட்டீனில் டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு அது முக்கியமான அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் பார்த்து இந்த அரசு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்குது அப்படின்றது ஒரு பெரிய சேஞ்சாக ஜனங்க பார்க்குறாங்க. ஒரு பெரிய வரவேற்பு அவங்க கிட்ட இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளால மறுக்கவே முடியாது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறை குறைகள் இருக்கலாம், பட் ஆனால் குறைகளை விடவும் நிறைகள் ஜாஸ்தியாக, அது சின்னதாக இருந்தாலுமே கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகும்போது நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதுமே நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கான விஷயங்களுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். ஆனால் நீங்கள் குறை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்க, ரூலிங் பார்ட்டியை நீங்கள் வந்துட்டு மட்டம் தட்டுறதுக்கான விஷயங்களை மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் மரியாதை அது மூலமாக குறையுது அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் அந்த வெள்ளை அறிக்கை அந்த விஷயத்துக்குள்ள மரியா வில்சன் அவர்கள் அவங்க தான் ஃபினான்ஷியல் ஃபர்ஸ்ட் வந்து செங்கோட்டையனை போட்டிருந்தாங்க அந்த ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு. அதுக்கப்புறம் மேபி அவங்களுக்கான அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ள அவங்க வந்து மரியா வில்சன் அவர்களுக்கு அந்த போஸ்டிங் போய் இப்போ வந்து அவர் வந்து ஒரே மாசத்துல கரெக்டாக அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாருன்னும் போது இதில் எவ்வளோ லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்து கடனாக இருக்கு அப்படின் போது 10 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இல்லை அது 10 லட்சம் இல்லைப்பா 13 லட்சம், அதுலேயும் 3 லட்சத்தை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற அந்த ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாட்டையும் கண்ணாமூச்சி விளையாட்டையும் திமுகவோட கண்ணாமூச்சி விளையாட்டையும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு தனிநபருக்கான கடன் இதில் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியாக நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய சேனல்ஸில் போட்டாங்க அந்த வெள்ளை அறிக்கை பற்றின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த 13 லட்சம் 10ன்றாங்க 13 டோட்டலாக 13 தான். ஆனால் அந்த 3 வெளியில் வராத கணக்காக இருக்குது அப்படின்றத வச்சுக்குவோம். ஆனால் தமிழ்நாட்டோட கடன் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு தனிநபருக்கான கடனும் இனிமேல் பிறக்க போகிற குழந்தைங்க கூட தமிழ்நாட்டில் கடனோட தான் பிறக்கணும். அந்த குழந்தைங்க மேலே கூட இருக்கிற கடன் என்னென்னா 68,000 சில்லறையாக இருந்த கடன் தனிநபர் கடன் இப்போ வந்து 1,28,000 சில்லறை கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவில் இருக்குது தனிநபர் கடன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அனாவசியமாலாம் கடன் வாங்கல, எல்லாம் வந்து மக்களுக்கான விஷயங்களுக்கு தான் வாங்கியிருக்காங்க. அவங்க செலவு பண்ணதெல்லாம் அனாவசியமான விஷயங்கள்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வருவாய் கம்மியாக இருக்க இடத்துல செலவு மட்டும் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அது சொல்லுவாங்களே வருவாய் எட்டனா செலவு பத்தனான்ற கதையாக தான் வந்துட்டு இது வருவாய் வந்து பெருசாக இல்லை. அது எங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னா முக்கியமாக இபி டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாம்ப் பேப்பர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் வந்து பேருந்து பஸ் விஷயங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அங்கே வருவாய் கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் வந்துட்டு செலவு மட்டும் இருந்திருக்கு அப்படின்னும் போது அப்போ நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. இப்போ சிஎம்மாக வந்திருக்கக்கூடிய விஜய் சாரும் வந்து இப்போ வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இபியில் அந்த 200 யூனிட்ஸ் அதெல்லாம் சொல்லும் போது இப்போ இவங்களுக்கு மட்டும் அது எப்படி செல்லுபடி ஆகும் போது அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியுங்கிறத அவர் சொல்லிட்டாரு. இன்னொன்று அந்த ஸ்டாம்ப் பேப்பர் அப்படிங்கிற விஷயத்துலலாம் வருவாயை ஜாஸ்தி ஆக்கணுன்றது இந்த கவர்மெண்ட் இப்ப எடுத்து வைக்கிறாங்க அந்த வெள்ளை அறிக்கை மூலமான்னு சொல்லும்போது அங்க நடந்த கரப்ஷன்லாம் சரி பண்ணாலே தமிழகத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அலோகேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு டீல் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. ஸோ அது வந்து தனித்தனியா அந்தந்த நபருக்கான ஒரு கரப்ஷனா லஞ்சமா அப்படிலாம் போகாம கவர்மெண்ட்டுக்கு அது மூலமா என்ன நிதி வரணுமோ என்ன கமிஷன் வரணுமோ அது டைரக்டா அது கவர்மெண்ட்டுக்கு வர பட்சத்துல இந்த வருவாயெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகரிக்கும். பிளஸ் அங்கங்க அந்த லஞ்சம் ஊழல் கம்மியாக்கினாலே தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பாதி பணம் ஓரளவுக்கான கொஞ்சம் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ போன கவர்மெண்ட்ல அவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னமோ ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு என்னென்ன உருட்டுன்னு உருட்டுறாங்க. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் வருவாயை நீங்க கவனிச்சிருக்கணும்ல, அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா பண்ணலையா அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் நம்ம திமுக சைட்ல இருந்து ஒரு தலைவர் சொல்லி